ஸோ folks, வெல்கம் பேக் டு a நியூ வீடியோ. ஸோ வீடியோ போட்டு 6 நாள் கிட்ட ஆயிடுச்சு. அதான் வீடியோ எங்கன்னு கேட்குறீங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பொறுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அல்காரிதத்தை பற்றி டீப் டைவ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்டர்நெட்டில் தமிழில் உங்களுக்கு வேறு யாருமே சொல்லிருக்க மாட்டான். நான் வந்து பெட் பண்ணுறேன், இந்த மாதிரி அல்காரிதத்தை பற்றி நீங்கள் பார்க்க போகிற கண்டென்ட்டை வந்து யாருமே தமிழில் வந்து உங்கள்கிட்ட சொல்லிருக்க மாட்டான். அந்த மாதிரி கண்டென்ட் இது தரமாக இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கையில் நோட்ஸ் கண்டிப்பாக வேணும். ஆனால் இந்த வீடியோவில் அவ்வளோ சாஸ் இருக்கும், உங்களுக்கு எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்துக்கணும். அண்ட் இந்த வீடியோவுக்கு முன்னாடி வாட் இஸ் ஐசிடி அண்டு லிக்விடிட்டி அந்த வீடியோ பார்த்தா தான் இந்த வீடியோ புரியும். நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு புரியாது. ஸோ அந்த 2 வீடியோவும் பார்த்துட்டு வாங்க, ப்ளேலிஸ்ட்டில் ஆட் ஆகிருக்கும். ஸோ இந்த டீச்சிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்டில் நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கணும். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க தெரியுமா, அந்த மைண்ட் செட்டை அப்படியே மார்க்கெட்டில் வந்து நம்ம இன்னும் கண்டினியூ பண்ண போதும். அண்டு நம்ம மைண்ட் செட் மார்க்கெட்டில் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில் பெர்ஸ்பெக்டிவ், அதாவது ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் இருக்காங்களே, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு நம்ம ரிவர்ஸாக அப்படியே நினைப்போம். மார்க்கெட்டில் ரொம்ப ரிவர்ஸாக இல்லை, கொஞ்சம் லிட்டில் விட் ரிவர்ஸாக நம்ம அவங்க நினைக்கிறத அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம பண்ண போதும். அவ்வளோதான் மார்க்கெட்டில் நம்ம இது மைண்ட் செட்டு. ஸோ நம்ம ட்ரேடர்ஸாக மார்க்கெட்டை எப்படி பார்க்கணும், நம்ம ஒரு ட்ரேடராக இருக்கணும், நம்ம மார்க்கெட்டை எப்படி பார்க்கணும், மார்க்கெட் பிளேஸ், டேட்டா டெலிவரி அண்டு ப்ரைஸ் டெலிவரி, ரிவர்ஸ் சைக்காலஜி, அதெல்லாம் நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் எவர் த சைக்காலஜி ஆஃப் திஸ் இன்ஃபார்ம்டு மணி இஸ் கோயிங் டு பி அ டைமெட்ரிக்கலி அப்போஸ்ட் டு த அன்இன்ஃபார்ம்டு மணி. அதாவது அன்இன்ஃபார்ம்டு மணி இவங்க தான் speculative uninformed money, known as retail traders, ஓகேவா? the informed money, smart money தான் informed money. இன்ஃபார்ம்டு மணி எப்படி திங்க் பண்ணுவாங்க, அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும், அவங்க சைக்காலஜி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆப்போசிட்டாக அன்இன்ஃபார்ம்டு மணிக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இப்போ அன்இன்ஃபார்ம்டு மணி, அதாவது ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பை போவோன்னு நினச்சா, ஸ்மார்ட் மணி செல் போவோன்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. ஸோ நினைப்பாங்க கூட மார்க்கெட் அப்படி தான் போவோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஐடியாவை வச்சுட்டு நம்ம ப்ரைஸ் டெலிவரியை எப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு என்ன விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ யார் இங்கே விக்டிம்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம், எப்போவுமே எல்லா விஷயத்துலேயும் ஒரு விக்டிம் இருப்பான், உங்களுக்கே தெரியும். ஏதாவது க்ரைம் சீன் எதை வேணாலும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஸோ யார் இங்கே விக்டிம்னு கண்டுபிடிக்கணும். எல்லா இடத்துலையும் அதே மாதிரி விக்டிம்னு இருப்பான். ஸோ இங்கே விக்டிம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அன்இன்ஃபார்ம்டு மணி. ஸோ இவங்க எதனால் விக்டிம் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பர்ஸ்பெக்டிவ், எனக்கு வாயில் சரியாக வர மாட்டேது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணணும். டங் ட்விஸ்டர்ஸ்லாம் நிறையா சொல்லி கொஞ்சம் வாயை ரெடி பண்ணணும். அப்போ தான் நல்லா வீடியோஸ் ரெடி பண்ண முடியும். The perspective that uninformed as is to smart money. ஸோ அவங்க அன்இன்ஃபார்ம்டு மணி என்ன நினைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஸ்மார்ட் மணின்னு சொல்லி ஒன்று மார்க்கெட்டில் இருக்குன்னே அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் கிடையாது, ஸ்மார்ட் மணிலாம் கிடையாது, பையிங் அண்ட் செல்லிங் ப்ரெஷர் தான் மார்க்கெட் மூவ் பண்ணுது. நாங்கள் ஜாலியாக அப்படியே ஆட்டுக்கூட்டம் மாதிரி நாங்கள் எல்லாருமே பையமுங்கன்னா மார்க்கெட் மேலே தான் போகுது அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. அவங்க ஸ்மார்ட் மணின்னு ஒன்று இருக்குன்னே அக்னாலேஜ் பண்ண மாட்டாங்க, ஒத்துக்கவே மாட்டாங்க. என்ன சொன்னாலும் எப்படி சொல்கிறது, நாங்கள் தான்டா மார்க்கெட்டை மூவ் பண்ணுறோம், எங்களை மாதிரி 100 பேர் சேர்ந்தால் மார்க்கெட்டு மேலே போகுது அப்படி தான் நினைப்பாங்க. தவிர இப்படி ஒரு ஸ்மார்ட் மணி இருக்குது, ஒரு கோட் அன்கோட்டு இன்ஃபார்ம்டு மணி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கவே மாட்டாங்க. அவங்க சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. இது மாதிரி ஒரு என்டிட்டி அங்கே வெளில இருக்குது, நம்மளெல்லாம் அன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க அவங்க. ஸோ அன்இன்ஃபார்ம்டு மணி ஸ்மார்ட் மணினா என்னன்னே தெரியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இண்டிகேட்டர் தான் வந்து ப்ரைஸை மூவ் பண்ணுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. லைக் வந்து ப்ரைஸ் மூவ்ஸ் பை இண்டிகேட்டர் இன்ஃப்ளூயன்ஸ். அதாவது இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ வந்து ஒரு வால்யூம் இண்டிகேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஓவர் சோல்டு. லைக் வந்து இப்போ இந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா ப்ரைஸ் மேலே போகுது, இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா ப்ரைஸ் வந்து கீழே போகுது அப்படின்னு சொல்லி பிளைண்டாக நம்புவாங்க. பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் இன்ஃப்ளூயன்ஸ், அதுதான் ப்ரைஸ் மேலே கீழே அப்படி போகுதுன்னு சொல்லி நம்புகிறவங்க தான் அன்இன்ஃபார்ம்டு மணி. அண்டு நீங்கள் அப்படி ஒருத்தராக இருந்தால் தயவு செஞ்சு சார்ட்ஸில் இண்டிகேட்டர் வச்சுருக்காதீங்க.
அண்ட் இப்போ உங்களுக்கு இண்டிகேட்டர்னா என்னன்னு தெரியாது ப்ரோ, நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். இண்டிகேட்டரில் நாலேஜ் கிடையாது, நான் இண்டிகேட்டர் யூஸ் பண்ண மாட்டேன், அது போல் சொல்கிறவங்களுக்கு இந்த கிரேட் அட்வான்டேஜ் இருக்குது இங்கே. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து நம்ம அந்த இண்டிகேட்டர்லாம் யூஸ் பண்ணி அன்இன்ஃபார்ம்டு மணி எப்படி திங்க் பண்ணுறாங்க, அன்இன்ஃபார்ம் மணி எப்படி யோசிப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு அவங்க ஆப்போசிட்டாக வந்து அவங்க பொருளே எப்படி அந்த வடச்சென்னையில் அவன் வரவன் பொருளே எடுத்து அவனை போடணும்னு சொல்லுவான் பார்த்தீங்களா, அதுபோல் அவன் இண்டிகேட்டரை வச்சு அவன் என்ன யோசிப்பான்னு கண்டுபிடிச்சி அவனுக்கு ஆப்போசிட்டாக நம்ம ட்ரேட் எடுப்போம். அண்ட் ஐசிடி ட்ரேடர்ஸே நான் நிறைய பேர் பார்க்குறேன், அவங்க இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் அந்த டைமு டேட்டு இந்த இடத்துல PO3 பார்க்க, அதாவது அவங்க வேலையை ஈஸியாக்குற இண்டிகேட்டர்லாம் போட்டு யூஸ் பண்ணுறீங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் ஓனாக சார்ட்டில் மார்க் பண்ணுங்கள். நீங்கள் இண்டிகேட்டர் போட்டு ஒரு வேலையும் செய்யாமல் இது எப்படி சொல்ல, இதை போட்டால் எனக்கு டைம் ஈஸியாக இருக்கும் ப்ரோ, இப்போ கஷ்டப்பட்டு மார்க் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொன்னால் நீ எதை தான் கஷ்டப்பட்டு பண்ணுவ, எல்லாமே பண்ணாமல் ஈஸியாக கிடச்சிருவான் உனக்கு. இண்டிகேட்டர்லாம் இருந்தால் டெலீட் பண்ணிட்டு இண்டிகேட்டரே சார்ட்டில் வச்சுக்காதீங்க. என்ன கேட்டால் இது டைம் தான் மார்க் பண்ணுது ப்ரோ, இல்லை PO3 தான் மார்க் பண்ணுது ப்ரோ, ஓனாக மார்க் பண்ணி பழகு, இண்டிகேட்டர் கிட்ட நம்பாத, நீயே ஒரு வேலையை கற்றுக்கோ. இண்டிகேட்டர்ஸ் வந்து சார்ட்லேயே வச்சுருக்காதீங்க. எனக்கு இண்டிகேட்டர்ஸ் பிடிக்காது, ஏன்ட்ட கற்றுக்கிறீங்கன்னா நான் உங்களை வந்து இண்டிகேட்டர்ஸ் அவாய்ட் பண்ண தான் சொல்லுவேனே தவிர டைம் தான் மார்க் பண்ணுது இதை வச்சுக்கோ, டேட் தான் மார்க் பண்ணுது இதை வச்சுக்கோலாம் சொல்ல மாட்டேன். ஓனாக பண்ண கற்றுக்கோங்க. அண்ட் நீங்கள் கற்றுக்கிற ஸ்டேஜில் இருந்தால் தயவு செஞ்சு இண்டிகேட்டர் மட்டும் சார்ட்டில் போட்டுறாதீங்க. நீங்கள் ஒரு வாட்டி உங்களுக்கு ஈஸியான விஷயத்த பார்த்துட்டிங்கன்னா திருப்பி ஆடான விஷயத்துக்கு போக முடியாது. ஸோ இண்டிகேட்டர் சார்ட்டில் போடாதீங்க. அண்ட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஸ்பெக்குலேட்டிவ் அன்இன்ஃபார்ம்டு மணியோட கண்ணோட்டத்துலேருந்து தான் நம்ம எவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இவங்களை பற்றி நம்ம அவ்வளோ லேர்ன் பண்ணுறதுக்கும் இங்கே வரல. நம்ம இங்கே வந்திருக்கிறது ஸ்மார்ட் மணியை பற்றி லேர்ன் பண்ணுறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு சைடில் காசு சம்பாதிக்கிறவங்க இருந்தால் இன்னொரு சைடில் லூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்க காசு சம்பாதிக்கிறவங்க அதிகமான க்ரௌடாக இருப்பாங்க, அதாவது அதிகமான அளவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் நம்ம அந்த கும்பலில் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறது ஒரு முட்டாள்தனமான விஷயம். ஸோ நம்ம வந்து இவங்கள பற்றி அவ்வளோவா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இங்கே எதுக்கு இருக்கோம்னா ஸ்மார்ட் மணியை பற்றி தெரிஞ்சுக்கணும். அண்ட் நம்ம ஸ்மார்ட் மணியோட கண்ணோட்டத்தை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை எப்படி ஆரம்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் லிக்விடிட்டி மார்க்கெட்டுக்குள்ளே வந்துக்கிட்டே தான் இருக்குது. டெய்லியும் மார்க்கெட்டுக்குள்ளே பெரிய பெரிய அமௌண்ட் ஆஃப் லிக்விடிட்டி பூல்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. எல்லா புது புது ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஈவன் தோ 90% ஆஃப் ட்ரேடர்ஸ் அவங்க மணியை லூஸ் பண்ணுறாங்க மார்க்கெட்டில் அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னால் கூட டெய்லியும் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் லிக்விடிட்டி மார்க்கெட்டுக்குள்ளே வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஈவன் லார்ஜ் ஃபண்ட்ஸ் ஆல்சோ லூஸ் த மணி. எல்லா லார்ஜ் ஃபண்டும் ப்ராஃபிட்டபிள்னு கிடையாது. பிகாஸ் நிறைய பீப்புள் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நிறையா மணி அந்த ஃபண்ட் மேனேஜர்கிட்ட கிடைக்கிது, நிறைய மணியை வந்து அவர் மேனேஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த ஃபண்டு வந்து ப்ராஃபிட்டபிள்னு கிடையாது. ஸோ நம்ம இன்ஃபார்ம்டு ட்ரேடர்ஸ் நம்ம பர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, டு ஓல் பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் லிக்விடிட்டி ப்ரொவைட் ஆஃப் ஸ்மார்ட் மணி வியூ இஸ், அதாவது நம்ம கண்ணோட்டம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்மார்ட் மணியாக லிக்விடிட்டி ப்ரொவைடர் எப்படி மார்க்கெட்டை பார்க்குறாங்களோ அதே போல் தான் நம்மளும் பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் மார்க்கெட்டை வந்து மூவ் பண்ணுறாங்க, மார்க்கெட் மேலே கீழே போகிறது காரணம் இவங்க தான். அண்ட் ஸ்மார்ட் மணி தான் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ், பட் தே ஆர் டூயிங் இட் அட் ஏ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ப்ரீமியம். இன் அதர் வேர்ட்ஸ் தே ஆர் புட்டிங் இன் ட்ரேட்ஸ் that they are gonna most likely come back to either offset or neutralize for the interest. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மணி தான் வந்து லிக்விடிட்டி ப்ரொவைடர்னு அவர் சொல்கிறாரு. அண்ட் அவங்க வந்து அந்த லிக்விடிட்டி வந்து சும்மா கொடுக்கலாம், அவங்க ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ப்ரீமியமுக்கு கொடுக்குறாங்க. அதாவது மற்ற எப்படி சொல்கிறது, ஸோ இப்போ அவங்க ஒரு ட்ரேட் என்டர் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க போடுற காசு திருப்பி அவங்கக்கிட்டேயே அவங்க போட்ட காசு அவங்கக்கிட்டேயே வர மாதிரி, இல்லை நியூட்ரலைஸ் பை இன்ட்ரெஸ்ட் அவங்க போட்ட காசை விட அதிகமாக வர போல், அதுபோல் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ப்ரீமியமுக்கு அவங்க லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. சும்மா ஒன்றும் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணலாம். அவங்க லிக்விடிட்டின்றது காசு, அவங்களால தான் மார்க்கெட் மூவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறப்போ அவங்க காசை போட்டால் தான் மார்க்கெட் வந்து மேலே கீழே போகும். அவங்க வந்து சும்மா காசை போட மாட்டாங்க, அவங்க காசு போடுறது எக்ஸ்சேஞ்சுக்கு அவங்க போடுற காசு வந்து திருப்பி அவங்கக்கிட்ட வர மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவங்க ஒரு இன் எக்ஸ்சேஞ்சாக மணியை வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க மார்க்கெட்டுக்கு. அண்டு ஸ்மார்ட் மணி வந்து ஒரு அன்இன்ஃபார்ம்டு மணின்னு சொல்லி ஒன்று இருக்குன்னு சொல்லி அதை அக்னாலேஜ் பண்ணுறாங்க அண்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க.
அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களோட வியூ இருக்கும் மார்க்கெட். அவங்களோட வியூ டுவர்ட்ஸ் மார்க்கெட் வந்து அன்இன்ஃபார்ம்டு மணின்னு ஒன்று இருக்குது, அதாவது லூசிங் க்ரௌடு, நம்மகிட்ட காசு கொடுக்குறதுனே வந்து ஒரு க்ரௌட் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்கு மூவ் பண்ணுறது தான் ஸ்மார்ட் மணி மூவ் பண்ணுவாங்க. இவங்களை எப்படி ட்ராப் பண்ணலாமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க இந்த அன்இன்ஃபார்ம்டு மணியோட வியூவை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க அதுக்கேற்ற மாதிரி வியூ பண்ணுவாங்க. ஸோ நம்ம இன்ஃபார்ம்டு மணி இப்படி அன்இன்ஃபார்ம்டு மணி ஒன்று இருக்க தெரிஞ்ச நம்ம ட்ரேடர்ஸ் வியர்ஸ் இன்ஃபார்ம்டு ட்ரேடர்ஸ் ஸ்மார்ட் மணின்னு ஒன்று இருக்குது, அது தெரிஞ்சு நம்ம ஸ்மார்ட் மணி கூட ட்ராவல் பண்ண போதும், அவ்வளோதான். அண்ட் இப்போ வந்து ஸ்மார்ட் மணிக்கு அன்இன்ஃபார்ம்டு மணின்னு ஒன்று இருக்கும்னு தெரிஞ்சிருக்கும்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். பட் இதுவே ஆப்போசிட்டாக அன்இன்ஃபார்ம்டு மணி என்ன இங்கே தப்பு பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்மார்ட் மணின்னு ஒன்று இருக்குன்னே அக்னாலேஜ் பண்ண மாட்டாங்க. அதாவது நம்ம இன்ஃபார்ம்டு ட்ரேடர் ஸ்மார்ட் மணின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அக்னாலேஜ் பண்ணுறோம், நம்மளுக்கு புரிஞ்சிருக்கு. ஆனால் அன்இன்ஃபார்ம்டு மணி ஸ்மார்ட் மணின்னு ஒன்று இருக்குன்னே ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் அவங்களோட ட்ராபேக். So now, when we have a smart money perspective in the marketplace, we actually use that perspective as everybody else is. Liquidity and price is delivered to engineer efficiency for the smart money entities only. It's not anything outside. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்மார்ட் மணியோட பர்ஸ்பெக்டிவ் எடுத்துக்கும் போது நம்மளை இன்ஃபார்ம்டு மணியை தவிர வேறு எல்லாருமே லிக்விடிட்டி தான் நம்மளுக்கு. ஸோ அண்ட் ப்ரைஸ் இஸ் டெலிவர் டு இன்ஜினியர்ட் எஃபிஷியன்சி ஃபார் த ஸ்மார்ட் மணி. அதாவது ப்ரைஸ் வந்து ஸ்மார்ட் மணிக்கு அட்வான்டேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து ப்ரைஸ் வந்து டெலிவரி ஆகுது, அது மாதிரி தான் டெலிவரி ஆகும். அண்டு ஸ்மார்ட் மணி என்டிட்டிஸை தவிர வெளில எதுக்குமே அது அதாவது அட்வான்டேஜை க்ரியேட் பண்ணுற மாதிரி டெலிவர் ஆகாது. அதுதான் வந்து சொல்கிறார். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் ஹோல்டிங் த பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லிக்விடிட்டி ப்ரொவைடர். ஸோ நம்ம வந்து லிக்விடிட்டி ப்ரொவைடரோட அதாவது ஸ்மார்ட் மணியோட கண்ணோட்டத்தை வந்து நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கிறோம். நம்ம தான் வந்து எப்படி சொல்கிறது, நம்ம வந்து ஸ்மார்ட் மணியை நம்மளை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ எவ்ரிபடி எல்ஸ் இஸ் லிக்விடிட்டி அண்ட் த லிக்விடிட்டி இஸ் கோயிங் டு பி இன் த ஃபார்ம் ஆஃப் பை ஸ்டாப்ஸ், செல் ஸ்டாப்ஸ், பெண்டிங் ஆர்டர்ஸ் அபோவ் அண்ட் ஐ. அதாவது வந்து நம்மளை தவிர எல்லாருமே நம்மளுக்கு லிக்விடிட்டி தான். அந்த லிக்விடிட்டி என்ன ஃபார்மில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பை ஸ்டாப்ஸ், செல் ஸ்டாப்ஸ், பெண்டிங் ஆர்டர்ஸ் அபோவ் ஆர் பிலோ த மார்க்கெட் ஹைஸ் அண்ட் லோஸ் தட் ஆர் மோஸ்ட் லைக்லி ஃபார்ம்டு யுவர் சார்ட்ஸ். அதாவது வந்து ஐஸ் அண்ட் லோஸில் வந்து அந்த லிக்விடிட்டி இருக்கும். பை ஸ்டாப் செல் ஸ்டாப்ஸ்னால் அதான் ரீசெண்டாக ஃபார்ம் ஆன ஐஸ் அண்ட் லோஸ், ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆன ஐஸ் அண்ட் லோஸ், அதிலலாம் வந்து அந்த ஃபார்ம் ஆஃப் லிக்விடிட்டி வந்து இருக்கும். அதாவது இந்த அன்இன்ஃபார்ம்டு மணி வந்து ஆர்டர்ஸ் வந்து அங்கெல்லாம் இருக்கும். அந்த ஃபார்மில் வந்து நம்மளுக்கு ஐஸ் அண்ட் லோஸோட ஃபார்மில் நம்ம வந்து அந்த லிக்விடிட்டி எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த ரெண்டு ஸ்மார்ட் மணி அண்ட் அன்இன்ஃபார்ம்டு மணி ரெண்டு பேரோட கண்ணோட்டத்தையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலிமா நம்மளால் மார்க்கெட் எஃபிஷியன்சி பேரடைம்னு சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ண முடியும். பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் மணிக்கு மட்டும் ஒரு கண்ணோட்டம், இவங்களோட ஸ்மார்ட் மணியோட பர்ஸ்பெக்டிவ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும். ஸோ வந்து இவங்க வந்து இந்த அன்இன்ஃபார்ம்டு மணி என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸ்மார்ட் மணி வந்து அன்இன்ஃபார்ம்டு மணியை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலிமா ஸ்மார்ட் மணிக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் மாதிரி கிடைக்கும், ஒரு எட்ஜ் மாதிரி கிடைக்கும். அண்ட் இவங்க தான் ப்ரைஸ் வந்து ஆக்சுவலாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஆல்சோ. அண்டு கரன்சி, இப்போ வந்து கரன்சிஸ் பார்த்தீங்கன்னா பேங்க்கால் ஓன் பட்டது. அதாவது எந்தெந்த இப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிசர்வ் பேங்க் தான் வந்து அயனா தான் ஓன் பண்ணுறாங்க. அயனாதை வந்து மானிட்டர் பண்ணுறது வந்து ரிசர்வ் பேங்க் தான். அதுபோல் யூஎஸ்க்கு வந்து ஃபெட்ரல் பேங்க்கோ ஏதோ ஒரு பேங்க், எனக்கு சரியாக பேர் தெரில, ஓன்டு பை தான் பேங்க். அந்த பேங்க்கு தான் வந்து கரன்சிஸ் அந்த நாட்டோட ஒரு நாட்டு, இப்போ யூஎஸ் இருக்குன்னா யூஎஸ்டி ஓன் பண்ணுறது யூஎஸோட சென்ட்ரல் பேங்க். அண்ட் அந்த கரன்சியோட யூஎஸ்டியோட வேல்யூவை வந்து டிசைட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த பேங்க்கு. அந்த ப்ரைஸை வந்து
டிசைட் பண்ணுற அந்த கரன்சியோட வேல்யூ டிசைட் பண்ணுறதும் அந்த பேங்க் தான். ஸோ இது உங்களுக்கு புதுசாக கேட்கும்போது கொஞ்சம் இதுவாக இருக்கும். லைக் எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்க, சோப்போட ரேட்டு 10 ரூபா. உங்களால் நீங்கள் வந்து அந்த சோப்பை 10 ரூபாய்க்கோ விற்கலாம், 20 ரூபாய்க்கும் விற்கலாம், 30 ரூபாய்க்கோ விற்கலாம், எவ்வளோக்கு வேணாலும் விற்கலாம். ஏன்னா நீங்கள் தான் அந்த கடை ஓனரு. ஏன்னா உங்கள்கிட்ட தான் அந்த அந்த சோப்போட விலையை டிசைட் பண்ணுற அந்த அத்தாரிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் நினச்சா எவ்வளோக்கு வேணாலும் அந்த சோப்பை விற்கலாம். அதுக்குன்னு 10 ரூபா சோப்பை நான் 50 ரூபாய்க்கு விற்கிறேன்னு சொன்னால் பக்கத்து கடைக்காரன் அந்த 10 ரூபா சோப்பை 10 ரூபாய்க்கு விற்பான். அப்போ உங்கள்கிட்ட வாங்காமல் அவனுங்க வந்து பக்கத்து கடைக்காரன்ட்ட தான் வாங்குவான். ஸோ நீங்கள் அதையும் வந்து மனசில் வச்சுட்டு அந்த சோப்போட ரேட்டை நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க. அதனால தான் வந்து பேங்க்கால் வந்து எடுத்தோடனே அந்த நாட்டோ கரன்சி வந்து எடுத்தோடனே இஷ்டத்துக்கு அவன் இஷ்டத்துக்கு வேல்யூ டிசைட் பண்ணி வச்சுக்காம எல்லாரும் வச்சுக்கலாமே ப்ரோன்னு உங்களுக்கு டவுட் வரும்ல. ஸோ அதனால தான் வச்சுக்க மாட்டாங்க. அப்படி வச்சா எக்கனாமிக் கிராஷ் ஆகும். பட் இதை தெரிஞ்சுக்கணும், ஒரு பேங்க்கால் சென்ட்ரல் பேங்க்கால் அவங்களோட கரன்சியை எப்போ வேணாலும் எந்த ப்ரைஸ் எந்த டைமில் வேணாலும் அவங்களால வச்சுக்க முடியும். ஏன்னா அந்த கரன்சியை ஓன் பண்ணுறது அந்த பேங்க்கு தான். அந்த நாட்டோட சென்ட்ரல் பேங்க் தான் அந்த கரன்சியை பிரிண்ட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த நோட்டோட வேல்யூவை வந்து அந்த சென்ட்ரல் பேங்க் தான் தீர்மானிப்பாங்க. அண்ட் இந்த பேங்க்ஸ்லாம் எப்போ அவங்களால அந்த ப்ரைஸ் அண்ட் டைமில் அவங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதை அவங்க எப்போ யூட்டிலைஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைக் நீங்களே இப்போ வந்து ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களால் மற்ற நேரத்துலலாம் வெள்ளையை ஏற்ற முடியாது. பட் உங்கள் இப்போ ஏதாவது பேண்டமிக் அது இப்போ உங்கள் வீட்டாண்ட வெள்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்க. உங்களால் வந்து அந்த 10 ரூபா சோப்புவே உங்களால் 30 ரூபா எவ்வளோ காசு வேணுமோ உங்களால் வச்சு வாங்கிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் உங்களுக்கு கடை வச்சு எதிர்க்கிற அளவு ஆப்போசிட்டில் வந்து ஆப்போனண்ட்டு கிடையாது. அண்டு மக்களுக்கு வந்து தேவை. ஏன்னா பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்தால் எல்லாருக்குமே எல்லா பொருளும் தேவைப்படும். வாங்கி ஒரேடியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்க பார்ப்பாங்க. ஸோ அந்த க்ரீடை நம்ம யூஸ் பண்ணி நம்ம விலையை அதிகமாக ஏற்றி வச்சுக்கலாம். அப்போ வச்சா கூட நம்மகிட்ட வாங்க தான் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் பேங்க்ஸும் அந்த பவரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. மற்ற நேரத்தில் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த பவர் அவங்ககிட்ட இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ப முடியாது, நானும் ஸ்டார்டிங்கில் நம்பலை, இப்போயும் என்னால் சரியாக நம்ப முடியல. பட் இதை நம்பினா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். நம்பணுன்னு உங்களுக்கு வந்து கட்டாயம் கிடையாது. ஸோ நம்ம இது 2 பர்ஸ்பெக்டிவும் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோன்னா we no we no sorry we no longer have a arts perspective on the marketplace. We don't vilify the market maker. ஸோ வந்து நம்ம வந்து இந்த மார்க்கெட் மேக்கரை பற்றி தப்பாக பேச போகிறதில்ல, ஸ்மார்ட் மணியை பற்றி தப்பாக பேசுறதில்ல. ஸோ we don't make fun of a uninformed money. In fact, we find a balance in between, and we don't think in terms of victim or aggressor. We just think in terms of efficiency. ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டு குரூப்புக்கிட்டேயும் அவங்க 2 பர்ஃபெக்டிவும் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து அந்த அன்இன்ஃபார்ம்டு மணியோட பர்ஸ்பெக்டிவ், அதாவது ஒரு ஆர்டோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஆர்ட்ஸோட பர்ஸ்பெக்டிவில் இருக்க மாட்டோம். நம்ம வந்து ஒரு இன்ஃபார்ம்டு மணி பர்ஸ்பெக்டிவ்க்கு வந்துடும். ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம மார்க்கெட் மேக்கரை பற்றி வந்து இது பண்ண போகிறதில்ல, இது என்ன அவங்க தான் இது அப்படின்னு சொல்கிற போகிறதில்ல. அண்டு ஸ்மார்ட் மணியை பற்றி அவங்க தான் கெத்து, அவங்க தான் இது அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. அது வி டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் அன்இன்ஃபார்ம்டு மணி. அன்இன்ஃபார்ம் மணிலாம் வந்து இது இவங்க காசை லூஸ் பண்ண தான் மார்க்கெட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியும் நம்ம அவங்கள வச்சு ஃபன் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது 2த்துக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸை கண்டுபிடிக்க போதும். அண்ட் வி டோன்ட் திங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் விக்டிம் ஆர் அக்ரெஷர். நம்ம வந்து இவங்க பர்ஃபெக்டிவ்லேயும் வந்து இது பண்ண போகிறதில்ல, இவங்க பர்ஃபெக்டிவ்லேயும் திங்க் பண்ண போகிறதில்ல. வி ஜஸ்ட் திங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் எஃபிஷியன்சி. நம்ம ஒரு எஃபிஷியன்சி யார் சைடு அட்வான்டேஜ் இருக்கோ அவங்க சைடில் தான் நம்ம வந்து திங்க் பண்ண போதும். அண்ட் யார் சைடு அட்வான்டேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் மணி சைடு தான் வந்து அட்வான்டேஜ் இருக்குது. பிகாஸ் ப்ரைஸை வந்து எப்போ வேணாலும் எந்த இடத்துக்கு வேணாலும் அவங்களால போக வைக்க முடியும். ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து அவங்க அதை பற்றி நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அவங்க பர்ஃபெக்டிவை பற்றி இப்போ இது பண்ணுறோம். அண்டு ஸ்மார்ட் மணிக்கு வந்து இன்னொரு எட்ஜ் இருக்குது. அதாவது அன்இன்ஃபார்ம்டு மணி எப்படி யோசிப்பாங்க, அவங்களோட கண்ணோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்மார்ட் மணிக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரைஸ் மூவ் பண்ணுற இதுவும் இருக்கனால அன்இன்ஃபார்ம் மணி என்ன யோசிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களோட மணியை வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும். ஸோ ஸ்மார்ட் மணியை வந்து மேனிப்புலேட் பண்ணி அவங்ககிட்ட இருக்க காசை வந்து இவங்க எடுத்துக்க முடியும். எப்படி மேனிப்புலேட் பண்ண முடியும் ப்ரோ அப்படின்னு கேட்டால், சார்ட் பேட்டர்ன் அண்ட் இண்டிகேட்டர்ஸ்
அதை வச்சு ஸ்மார்ட் மணியை வந்து அன்இன்ஃபார்ம்டு மணியை வந்து மேனிபுலேட் பண்ணி ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த மந்த் ஒன் மென்டார்ஷிப் பார்க்கும்போது நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த 4 ப்ரைஸ் டைவர்ஸில் தான். ரீட்ரேஸ்மெண்ட், ரிவர்சல், கன்சால்டேஷன் அண்டு எக்ஸ்பேன்ஷன். ஏன் இதில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃபவுண்டேஷன், இதுதான் ஃப்ரேம் ஒர்க், இதுதான் பேஸுன்ற மாதிரி. ஒரு பில்டிங்க்கு எப்படி அடித்தளம்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம இது ட்ரேடிங் லேர்ன் பண்ணோம், ஐசிடி லேர்ன் பண்ணோம்னா இதான் பேஸ். இது தெரியாமல் டேரெக்டாக மாடல் போகிறது வேஸ்ட்டு. சும்மா யூடியூப்பில் அவன் மாடல் போடுறான், இவன் மாடல் போடுறான், அதை பார்த்துட்டு நானும் பண்ணுறேன்னு சொல்கிறது வேஸ்ட்டு. ஏன்னா உங்களால் எதுக்கு இது பண்ணுறதுக்கு, எதுக்கு அது பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி உங்களால் இது பண்ண முடியாது. உங்களுக்கு நாலேஜ் அவ்வளோ இருக்காது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. இதில் இந்த ப்ரைஸ் டெலிவரி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் உங்களால் மார்க்கெட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. நீங்கள் மார்க்கெட்டில் மணியை லூஸ் தான் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன தான் இந்த ஸ்மார்ட் மணியை பற்றி தெரிஞ்சாலும் இது ஃபவுண்டேஷனில் உங்களுக்கு போதுமான அளவு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா நீங்கள் மார்க்கெட்டில் லூஸ் தான் பண்ணுவீங்க. ஸோ இந்த மந்த் ஒன்னில் ஃபுல்லாக நம்ம இதை அந்த ப்ரைஸ் டெலிவரி தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ரீட்ரேஸ்மெண்ட், ரிவர்சல், கன்சால்டேஷன் அண்ட் எக்ஸ்பேன்ஷன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம த இன்டர்பேங்க் ப்ரைஸ் டெலிவரி அல்காரிதம், ஆல்சோ நோன் அஸ் த அல்காரிதம், இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதோட அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் மூலியமாக கிடைக்கும். அந்த எக்ஸ்போஷர் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸை கிரியேட் பண்ணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ஏன் இங்கே வந்துருக்கு, ஏன் அங்கே போயிருக்கு, அடுத்தது எங்கே போவோம், இப்போ ப்ரைஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியும். லைக் எப்படின்னா, இப்போ அது சும்மா மாடல் மட்டும் எப்படியாவது கற்று வச்சுட்டு இருக்கோன்ட்ட போய் கேளுங்க, ஏன் ப்ரைஸ் வந்து கன்சால்டேஷன் முடிஞ்சிட்டோன்னே எக்ஸ்பேண்ட் ஆகாமல் ரிவர்ஸ் ஆகாமல் எக்ஸ்பேண்ட் மட்டும் ஆகுது எப்பவுமே அப்படின்னு கேட்டுப்பாங்க. அவனுக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா அவன் ஏதோ மாடலை மட்டும் தான் படிச்சிருப்பான், ப்ரைஸை படிச்சிருக்க மாட்டான். நம்மகிட்ட கேட்டால் நம்மளால சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா கன்சால்டேஷனில் தான் மேலே அக்குமுலேட் பண்ணுவோம் ஆர்டர்ஸை. ஸோ அக்குமுலேட் பண்ணதை ஏதாவது ஒரு சைடு வந்து அந்த ஆர்டர்ஸை எடுத்தால் தான் ரிவர்ஸ் ஆக முடியும். ஆர்டர்ஸை எடுக்காமே ரிவர்ஸ் ஆக முடியாது. ஸோ அதான் கன்சால்டேஷன் முடிஞ்சிட்டோன்னே எப்போவுமே எக்ஸ்பேன்ஷன் வருது அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியும், அவனால் சொல்ல முடியாது. அதுக்கு தான் நான் வந்து உங்களை ப்ரைஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சொல்கிறேன், மாடலை கற்றுக்காம. ஸோ முக்கியமான விஷயம், வாட் யூ ஷுட் பி ஃபோக்கஸ்ட் ஆன் ரைட் நவ். ஸோ நம்ம எதில் மட்டும் இப்போ கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போதும். அண்ட் ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் குறைச்சிக்கணும். அதாவது என்ன சொல்ல போதேன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரோ நான் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர், ப்ரோ நான் எஸ்எம்சி ட்ரேடர், அந்த ட்ரேடர் இந்த ட்ரேடர், நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர், அதெல்லாம் தேவை கிடையாது. உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் குறைச்சிக்கணும். உங்கள் ப்ரைஸ் நீங்கள் முன்னாடி எப்படி பார்த்துட்டு இருந்தீங்களோ இனிமேல் அப்படி பார்க்கக்கூடாது. நான் எப்படி சொல்கிறேனோ அப்படி தான் பார்க்கணும். நீங்கள் சப்போஸ் ப்ரோ நான் அதிலே ப்ராஃபிட் பண்ணேன் ப்ரோ, நான் ப்ராஃபிட்டபிள், அப்போனா தயவு செஞ்சு என் வீடியோவை பார்க்காதீங்க, அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா நீங்கள் அப்பயும் என் வீடியோவை பார்த்தா உங்களுக்கு குழம்பி தான் போகும். நீங்கள் இத்தனை நாள் பண்ணிருந்ததெல்லாம் இவன் என்னடா இப்படி சொல்கிறான், நம்ம இத்தனை நாள் பண்ணிருந்தது அப்படிலாம் சொல்லி தோணும். ஸோ என் வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எது ஒர்க் ஆகுதோ போய் அதை பாருங்கள். நானாச்சு இப்படி சொல்கிறேன், ஐசிடி ரொம்ப மோசமாக சொல்கிறாரு. நீங்கள் இத்தனை நாள் வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிருந்தீங்கன்னா அதெல்லாம் வெறும் கோஇன்சிடென்ஸ், அண்டு கோஇன்சிடென்ஸ் வந்து 9 நாளைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் இப்போ ஏதாவது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நான் ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்னா என் வீடியோஸை பார்க்காதீங்க, தயவு செஞ்சு க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிருந்ததே கண்டினியூ பண்ணுங்கள். எத்தனை நாளைக்கு உங்களுக்கு அது வருதோ அத்தனை நாள் கண்டினியூ பண்ணிட்டு உங்களுக்கு எப்போ அது மேலே நம்பிக்கை இல்லையோ அப்போ என் வீடியோஸை ஸ்க்ராட்ச்லேருந்து பார்த்து நான் என்ன சொல்கிறேனோ அதை பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரைஸ் டெலிவரி மேலே ஒரு சூப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நீங்கள் ப்ரைஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் அதுக்கப்புறம். ஸோ இதுதான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இந்த விஷயம். ஸோ உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கை கம்மி பண்ணிட்டு ஸோ என் வீடியோஸை பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ நாலேஜ் இருந்தாலும் சரி, உங்கள் நாலேஜை குறைச்சிக்கிட்டு என் வீடியோஸை பாருங்கள். நான் தரது தான் இங்கே நாலேஜ். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், கிரியேட்டிங் டெய்லி ப்ரைஸ் ஆக்ஷன் லாக்ஸ் வித் ப்ரைஸ் ஆக்ஷன். அதாவது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டேட்டாவை கலெக்ட் பண்ண போதும். அதுதான் லைக் போன வருஷம் வந்து என்ன ஆயிருக்கு, எப்படி ப்ரைஸ் மூவ் பண்ணுறது, நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்த வச்சு அதை இது பண்ண போதும். இதை பண்ணவே பிடிக்காது, யாருக்குமே பண்ணவே பிடிக்காது. ஸ்டார்டிங்கில் எனக்கும் இதை பண்ணவே பிடிக்கல. ஏன்னா சோம்பேறித்தனம், பயங்கரமான லேசியாக இருப்போம் நம்ம. ஸோ என் வீடியோஸ் ஃபஸ்ட் வீடியோலேயே சொல்லிருப்பேன், நீங்கள் என் வீடியோஸை பார்த்தா உங்கள் லேசினஸை கம்மி பண்ணிட்டு டிசிப்ளினை இன்க்ரீஸ் பண்ணிக்கலான்னு. நான் சும்மா வீடியோஸ் பார்த்தா மட்டும் பத்தாது, நான் சொல்கிறத பண்ணணும். நான் சொன்னதை பண்ணால் மட்டும்தான் உங்களால் கற்றுக்க முடியும், அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா வெறும் காதில் மட்டும் அப்படியே ஜாலியாக சைடில் முதுகு சாப்பிட்டு அப்படியே காதில் மட்டும் கேட்டுட்டு இருந்தால் நீங்கள் உன்னால் ஒன்றுமே கற்றுக்க முடியாது. ஸோ நான் சொல்கிற விஷயத்த பண்ணால் மட்டும்தான் உன்னால் கற்றுக்க முடியும். அப்புறம் நான் அவ்வளோ பெரிய ட்ரேடர், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான ட்ரேடர், எனக்கு 5 வருஷம் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீ என்கிட்ட கற்றுக்கிறேன்னா நான் சொல்கிறத பண்ணணும். அண்ட் நீ இந்த விஷயத்த பண்ணாமல் இத்தனை நாள் இருந்தனா நீ உன்னோட ட்ரேடிங் கரியர்லேயே பெரிய மிஸ்டேக் பண்ணிருக்க.
லைக் பேக் இது வரையும் நான் டேட்டாவே கலெக்ட் பண்ணதில்லை, முன்னாடி ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன நடந்தது நான் பார்த்ததில்லை, அது ப்ரைஸை ரீட் பண்ணதில்லை, டேப் ரீட் பண்ணதில்லை அப்படின்னா ஒரு சூப்பரான லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுற, நீ இத்தனை நாள் உன்னை ஏர்ட் பண்ணிட்டு இருந்திருக்க. ஸோ இது என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் இது கொடுக்குற அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வேறு எதுவுமே கொடுக்காது. ஸோ நான் உங்களுக்கு இங்கேயே உங்களுக்கு வந்து ரீட் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும்னு பாருங்கள். அண்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரீட் பண்ணி காமிச்சிருப்போம், நான் உங்களுக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எனக்கும் ஸ்டார்டிங்கில் பண்ண பிடிக்கல, பட் நீங்கள் வந்து உங்களை வந்து டிசிப்ளினாக மாற்றிட்டா மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு ட்ரேடராக இருக்க முடியும். ஸோ நீங்கள் எப்போவுமே ஒரு ட்ரேடர் எப்போவுமே ரியல் லைஃப்பில் வந்து ஃபெயிலியராக இருந்து பார்த்துருக்க மாட்டீங்க. ட்ரேடர் தான் அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கானா, ரியல் லைஃப்லேயும் அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பான். அண்டு நீங்கள் வீடியோஸை பார்த்து ட்ரேடிங் கற்றுக்கிட்டு ட்ரேடர் ஆகிட்டீங்கன்னா நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எத்தனை நாள் லாக்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெய்லி சார்ட், அதாவது டெய்லி டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து 12 மாதம் இல்லை 12 மாதத்துலேருந்து 9 மாதம் வியூ வேணும். 9 மாதத்துக்கு கீழே வந்து இருக்காது. நீங்கள் 12 மாதத்துலேருந்து 9 மாதத்து ஒரு வியூ நீங்கள் வந்து ப்ரைஸ் வச்சுக்கணும். டெய்லி சார்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, லாஸ்ட் ஒரு 9 மாதத்துக்கு ப்ரைஸ் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்க போகிறீங்க. அண்ட் 4 hour சார்ட்டில் வந்து லாஸ்ட் 3 மாதம் ப்ரைஸ் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்க போகிறீங்க. 16 நிமிட் சார்ட்ஸில் வந்து லாஸ்ட் 3 வாரம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்க போகிறீங்க. 15 நிமிட் சார்ட்டில் லாஸ்ட் 3 நாள் என்ன பண்ணுறது ப்ரைஸ்ன்னு பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் இதை மட்டும் ஒன்றா போதும், நான் ஒன்றும் உங்களை 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கான் அப்படின்லாம் பார்க்க சொல்ல. ஸோ இந்த டைம் ஃப்ரேமில் இந்த இதில் என்ன பண்ணிருக்கான், டெய்லி சார்ட்டில் வந்து 12 மாதம் லாஸ்ட் 12 மாதம் என்ன பண்ணிருக்கான், 4 hour சார்ட்டில் லாஸ்ட் 3 மாதம் என்ன பண்ணிருக்கான், 16 நிமிட்டில் லாஸ்ட் 3 வாரம் என்ன பண்ணிருக்கான், 15 நிமிஷத்தில் லாஸ்ட் 3 நாள் என்ன பண்ணிருக்கான். இதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு என் வீடியோஸ் பார்க்கறத விட சூப்பரான நாலேஜ் கிடைக்கும். ஏன்னா தியரியை கற்றுக்கிறத விட ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒன்று பார்த்தா உங்களுக்கு பயங்கரமாக நாலேஜ் இருக்கும். ப்ரோ எனக்கு தெரியல, எப்படி பண்ணணும்னு தெரியல, டிஸ்கார்டுக்கு வாங்க, என்னை டேக் அடிங்க, விசி கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எவனுமே தமிழ் கம்யூனிட்டியில் இப்படி சொல்ல மாட்டான். என் டிஸ்கார்டு ஜாயின் பண்ணி என்ன ப்ரோ எனக்கு புரியல வந்து சொல்லுங்கன்னு சொன்னால் நான் சொல்லித்தரேன். எல்லாம் காசுக்கு தான் சொல்லி தருவாங்க, நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே சொல்கிறேன்றேன். ஸோ உங்களுக்கு புரியலன்னா டிஸ்கார்டுக்கு வாங்க, என்கிட்ட கேளுங்க எப்படி பண்ணணும்னு, நான் உங்களுக்கு லைவாக உங்களுக்கு விசியை வந்து உங்கள் கூட வச்சு சொல்லியே தரேன். ஸோ செகண்ட் விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்ட் த அர்ஜ் டு ஃபோர்காஸ்ட் ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் ரைட் நோ. ஸோ அடுத்தது ப்ரைஸ் எங்கே போகும், இப்போ ப்ரைஸ் இங்கேருந்து அங்கே போக போகுது, அங்கேருந்து இங்கே போக போகுதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி எப்படி சொல்கிறது, இங்கேருந்து அடுத்தது இங்கே போக போகுதுன்னு சொல்லி நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு இப்போ வந்து அதை கண்டுபிடிக்கிறாலும் உங்கள்கிட்ட இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, நாலேஜ் கிடையாது. ஸோ அது மட்டும் அங்கே போகலன்னா உங்களை அது மென்டலாக நல்லா பிரேக் டவுன் பண்ணும். அண்டு என்னடா இது நம்ம எவ்வளோ கற்றுக்கிட்டு ஒன்றுமே ஒர்க் ஆக மாட்டுது, அது போல் ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ நீங்கள் அதை இப்போ பார்க்கக்கூடாது. அது பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சார்ட்லலாம் நோட் வேர் ப்ரைஸ் ஓன் ஏ குயிக் மூவ்மெண்ட் ஃப்ரம் த ஸ்பெசிஃபிக் லெவல். ப்ரைஸ் எங்கெல்லாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும் பார்த்தீங்களா, திடீர்னு இங்கேருந்து ஒரு மூமெண்ட் சடனாக மேலே கொடுக்கும், இல்லை இங்கேருந்து ஒரு மூமெண்ட் சடனாக கீழே கொடுக்கும். அது போல் அந்த இடத்தெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணணும், ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா ப்ரைஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சடனாக மூவ் ஆச்சுன்னா அங்கே வந்து ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகும், மார்க்கெட் வந்து இன்எஃபிஷியண்ட்டாக மாறும். ஸோ அந்த இம்பேலன்ஸில் திருப்பி மார்க்கெட்டுக்குள்ளே வரும். அதுக்கு தான் நான் அவங்கள வந்து அந்த லெவலெல்லாம் மார்க் பண்ண சொல்கிறேன். செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, நோட் ரீசன்ட் ஹைஸ் அண்ட் லோஸ் தட் ஹாவ் பீன் ரெசிஸ்டட். ஸோ ரீசெண்டாக ஃபார்ம் ஆன ஐஸ் அண்ட் லோஸ், எதெல்லாம் மார்க்கெட் வந்து அந்த ஐஸ் அண்ட் லோஸ் எடுக்கலையோ நீங்கள் அதெல்லாம் மார்க் பண்ண போகிறீங்க. ப்ரோ இந்த ஐயா எடுக்கலைன்னா அந்த ஐயா மார்க் பண்ண போகிறீங்க, இந்த லோவை எடுக்கலைன்னா இந்த லோவை மார்க் பண்ண போகிறீங்க. ஏன்னா மார்க்கெட்டை வந்து திருப்பி அதை வந்து கண்டிப்பாக எடுக்கும். ஆனால் அது எப்போ எடுக்கும் நம்மளால் இப்போ சொல்ல முடியாது, போக போக உங்களுக்கே தெரிய வரும். நோட் ஏரியாஸ் த சார்ட் வேர் ப்ரைஸ் அஸ் ஏ லெஃப்ட் க்ளீன் ஐஸ் அண்ட் லோஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் ஐஸ் அண்ட் லோஸை மட்டும் மார்க் பண்ணிருப்பீங்க. ஸோ க்ளீன் ஐஸ் அண்ட் லோஸ்னால் ஒரு இடத்துல அப்படியே கன்சால்டேட் ஒரு இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும் பார்த்தீங்களா, ஒரே இடத்துல எல்லா ஐயும் இருக்க மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் க்ளீன் ஐஸ்ன்னு சொல்லுவோம், ஸ்மூத் எட்ஜஸ். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் மார்க் பண்ண போகிறீங்க. அதெல்லாம் வந்து ஒரு மார்க்கெட் வந்து மேக்னெட் மாதிரி இருக்கும். மார்க்கெட்டுக்கு அந்த க்ளீனான ஐஸ் அண்ட் லோஸ்னால் ரொம்ப பிடிக்கும், மார்க்கெட் வந்து அதை மேக்னெட் மாதிரி இருக்கும். ஸோ ஃபோர்த் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோட் வாட் டேஸ் வீக்லி ஐஸ் அண்ட் லோஸ் ஃபார்ம் அண்ட் வாட் கல்ஸோன் இட் ஃபார்ம்டு. ஸோ அந்த ஒரு வீக் ஒரு ஐ அண்ட் லோ, ஒரு டே ஒரு ஐ அண்ட் லோ, இல்லை ஒரு செஷன் ஒரு ஐ அண்ட் லோ, செஷன் சொல்கிற பாருங்க, ஒரு வீக் ஒரு டே ஐ அண்ட் லோ, ஒரு செஷனோட ஒரு டேவோட ஐ அண்ட் லோ, அது எப்போ மேக் ஆகிருக்கு, அது எந்த டைமிங்கில் மேக் ஆகிருக்கு, எந்த நேரத்தில் இந்த ஐ இங்கே க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நோட் பண்ண போகிறீங்க. அந்த டைமை நீங்கள்
நோட் பண்ணி வச்சுப்பீங்க சார்ட்லேயோ இல்லை நோட்லேயோ. ஸோ இந்த இந்த வீக்கோட ஐ வந்து இந்த ஐ வந்து இந்த டேல இந்த டைமில் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் நோட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு சார்ட் நீங்கள் யூஸ் பண்ணாத கரன்சி பேர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணாத இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதை எடுத்துக்கிட்டு நம்ம என்னென்னலாம் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன பார்க்க போதும் முன்னாடி பார்த்துருந்தோம். இதுங்க ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எங்கெங்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிருக்கு, என்னென்ன அடுத்தது ஐஸ் அண்ட் லோஸை பார்க்கணும். அடுத்தது ப்ரைஸ் வந்து எங்கெல்லாம் க்ளீனான ஐஸ் அண்ட் லோஸ் வச்சுருக்குன்னு பார்க்கணும். அடுத்தது எந்த டைமில் அதை பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஸோ நம்ம வந்து இங்கே வந்து அவர் வந்து யூஎஸ்டி செஃப் வச்சுருக்காரு. நீங்கள் அது ஏற்ற மாதிரி புதுசாக நீங்கள் யூஸ் பண்ணாத கான்செப்டாக தான் எடுத்துக்கோங்க, நீங்கள் யூஸ் பண்ணாத இன்ஸ்ட்ருமெண்ட்டாக எடுத்துக்கோங்க. பிகாஸ் நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்களுக்குன்னு தனியாக ஒரு வியூ கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஐஸ் அண்ட் லோஸ் மார்க் பண்ணுறது. எப்படி ஐஸ் அண்ட் லோஸ், இது வந்து என்ன டெய்லி சார்ட்டு, லாஸ்ட் ஒரு 9 மாதத்துக்கான டேட்டா இருக்குது. ஸோ இது வந்து ஐ லோ ஹை லோ ஐ லோ, அடுத்தது லோ ஹை 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 லோ. ஸோ இது ஃபுல்லாக அப்படியே நீங்கள் வந்து இந்த 9 மாதத்துக்கு இது போல் ரீசெண்ட் ஐஸ் அண்ட் லோஸ் மார்க் பண்ணணும். இது வந்து அவர் வந்து கம்மியாக தான் மார்க் பண்ணுறது, ஆனால் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டணும்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 9 மாதத்துலேருந்து 12 மாதம் ப்ரைஸ் எங்கெங்கெல்லாம் ஹையில் வச்சுருக்கு அது போல் மார்க் பண்ணணும். ரீசெண்டாக இது ரீசெண்டானா இது 4 தான் ரீசெண்டாக இருக்கிறதுனால ஒரு ரீசெண்டாக இருக்கிற இந்த 4 மட்டும் எடுத்துருக்காது. நீங்கள் வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ செகண்ட் வந்து அதே வந்து டெய்லி சார்ட்லேருந்து 4 ஹவர் சார்ட் மாதிரி இருக்காது. 4 ஹவர் சார்ட்டில் என்னென்ன பண்ணிருக்காதுன்னு பாருங்கள். ஸோ ப்ரைஸ் எங்கெங்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு பார்த்துருக்காது. இங்கேருந்து ப்ரைஸ் இது வரையும் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு, அதுக்கு ஸ்பீடுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாரு ரெக்டாங்கிள் டூல் பட்டி. அடுத்தது இங்கேருந்து ப்ரைஸ் இது வரையும் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு, அதுக்கும் ஸ்பீடுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாரு. அதே போல் அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஈக்குவலாக இருக்கா, இங்கேயும் ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்கா. இதை வந்து டூ க்ளீன் சொல்லுவோம். க்ளீனான ஐஸ் க்ளீனான லோஸ் அதையும் மார்க் பண்ணிட்டாரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்ததெல்லாம் முடிஞ்சிச்சு. இதுதான் 4 ஹவர் சார்ட்டில் இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு. 4 ஹவர் சார்ட்டில் எத்தனை பண்ணிருக்காரு, 3 மாதம் லாஸ்ட் 3 மாதத்துக்கான டேட்டாகி ஒரு பண்ணி வச்சுருக்காரு 4 ஹவர் சார்ட்டில். அடுத்தது 1 ஹவர் சார்ட் லாஸ்ட் 3 வாரம் சொன்னேன்ல. ஸோ இங்கேருந்து இது வரையும் 1 வாரம், இங்கேருந்து 2வது வாரம், இது வரையும் 3வது வாரம். 3 வாரத்துக்கு தேவையான அளவு பண்ணிட்டார். ஹை லோ ப்ரைஸ் இங்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிருக்கு, இங்கேயும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிருக்கு, இங்கெல்லாம் வந்து ஸ்மூத்தாக இருக்குது, இங்கேயும் ஸ்மூத் எட்ஜஸ், அதாவது க்ளீனான ஐஸ் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டாதா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் வந்து உங்களோட சார்ட்டில் பண்ணணும். இதை பண்ணி முடிச்சிட்டோன்னே நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து 1 ஹவர் முடிச்சிட்டோன்னே 15 நிமிட்டில் லாஸ்ட் 1 வீக் 3 to 4 டேஸ் பார்க்கணும். இவங்க வந்து எத்தனை டேஸ் பார்த்துருக்காது, 1 2 3 4 5. இது வந்து இதை எடுத்துக்காதீங்க, நீங்கள் லாஸ்ட் 4 டேஸ் பார்த்துருக்காது. ஸோ லாஸ்ட் 4 டேஸில் என்னென்ன பார்த்துருக்காது, எல்லா டேவோட ஐ அண்ட் லோ. இப்போ வந்து வெனஸ்டேனா ஐ லோ, தேர்ஸ்டேனா ஐ லோ, ஃப்ரைடே ஐ லோ, இது வந்து இது மண்டே. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டோன்னே இது கணக்கு தெரியும். டியூஸ்டே ஐ லோ, எல்லாத்துக்கும் ஐ லோவும் மார்க் பண்ணிட்டா 15 நிமிட்டில். ஸோ நீங்கள் இங்கே முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்த வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த இடத்த நல்லா பாருங்க. இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணிருக்கான், ஐ லோ மார்க் பண்ணிருக்காது, ஐயை எடுத்துட்டோன்னே ஸோ இது நீங்கள் வந்து இப்போ வந்து டியூஸ்டேவை வந்து பார்த்தீங்கன்னா, டியூஸ்டே அண்ட் வெனஸ்டேவை பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெனஸ்டேவோட ஐயை வந்து டியூஸ்டே எடுத்திருக்கான். டியூஸ்டேல ஃபார்ம் ஆன ஐயை வந்து it went all the way down high. Yes, it did not டியூஸ்டேல ஃபார்ம் வெனஸ்டேல ஃபார்ம் ஆன ஐயை வந்து டியூஸ்டே வந்து எடுத்திருக்கான். ஸோ அது எடுத்துட்டு அவன் என்ன பண்ணிருக்கான், டைரக்டாக கீழே போயிருக்கான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ப்ரைஸ் டெலிவரியை வச்சு இதை பார்ப்போமா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் கன்சால்டேஷனோட ஸ்டார்ட் ஆகும். ஒரு டே வந்து கன்சால்டேஷன் ஆயிடுச்சு. கன்சால்டேஷனுக்கு அடுத்தது என்ன ஆகும், எக்ஸ்பேன்ஷன். ஸோ கன்சால்டேஷன் ரேஞ்ச் எங்கேருந்து முடிஞ்சிருக்கும்,
ஸோ கன்சால்டேஷனும் ஐ வந்து இதுவாக இருக்கும், கன்சால்டேஷனோட லோ வந்து இதுவாக இருக்கும். ஸோ ஈக்குவலிபிரியம் இங்கேருந்து ஏதோ பாட்டாக இருக்கும். ஸோ இதுதான் ஈக்குவலிபிரியத்துலேருந்து ப்ரைஸ் இங்கேருந்து டேரெக்டாக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். கன்சால்டேஷன், இங்கேருந்து எக்ஸ்பேன்ஷன், திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் ஆர் ரிவர்சல். நீங்கள் வந்து இதை வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். எக்ஸ்பேன்ஷன், ரீட்ரேஸ்மெண்ட், எக்ஸ்பேன்ஷன், ரிவர்சல், திருப்பி மார்க்கெட் கன்சால்டேஷனுக்கு போயிடுச்சு. ஸோ அடுத்தது டியூஸ்டேக்கு என்ன இருக்குது, கன்சால்டேஷனில் ஆரம்பிச்சிருக்கு, எக்ஸ்பேன்ஷன், அடுத்தது ஒரு ரிவர்சல், அடுத்தது ரீட்ரேஸ்மெண்ட், அடுத்தது திருப்பி எக்ஸ்பேன்ஷன், திருப்பி வந்து ஒரு ரிவர்சல், அடுத்தது கன்சால்டேஷனுக்குள்ளே மார்க்கெட் போயிடுச்சு. நம்ம ப்ரைஸ் டெலிவரி பார்த்தோம்ல, அதை வச்சு தான் நான் இங்கே ப்ரைஸை ரீட் பண்ணிருக்கேன். ஸோ நீங்கள் அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம், ஐ எடுத்துட்டோன்னே லோவுக்கு போயிட்டான், அதாவது லிக்விடிட்டி எடுத்துட்டான் மார்க்கெட். வந்து நேற்று ஒரு ஐஸ் அண்ட் லோஸ் தான் லிக்விடிட்டி ஃபார்ம் வந்து ஐஸ் அண்ட் லோஸ்ன்னு சொன்னேன். ஸோ இது இது வந்து ஒரு ஐ. ஸோ இது என்னது, லிக்விடிட்டி இங்கே இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறது, இந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு கீழே இருக்க செல் சைட் லிக்விடிட்டிக்கு போயிட்டான், ஆப்போசிட் இருக்க லிக்விடிட்டிக்கு போய் அந்த லிக்விடிட்டி எடுத்துட்டான். ஸோ இங்கே வந்து இதை தான் நீங்கள் பார்க்கணும். அதே போல் வந்து நீங்கள் டியூஸ்டே இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து என்ன பண்ணிருக்கான், டியூஸ்டேக்கு அப்புறம் தேர்ஸ்டேக்கு வந்து என்ன, சாரி டியூஸ்டேன்னு சொல்கிறப்ப தேர்ஸ்டே, இத்தனை நாள் டியூஸ்டேன்னு சொன்னது தேர்ஸ்டே, எனக்கு கண்ணு சரியாக தெரில. ஸோ தேர்ஸ்டே மேக் பண்ண லோ வந்து ஃப்ரைடே வந்து எடுத்திருக்கான். அதாவது மார்க்கெட் வந்து இங்கே லோ கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் திருப்பி கன்சால்டேஷனுக்கு போயிட்டான். கன்சால்டேஷனுக்கு அடுத்தது எக்ஸ்பேன்ஷனுக்கு அடுத்தது ஒரு ரிவர்சல், திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட், திருப்பி எக்ஸ்பேன்ஷன், கன்சால்டேஷன், அடுத்தது எக்ஸ்பேன்ஷன், ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே ரிவர்ஸ் ஆனது இங்கே இருக்க லிக்விடிட்டி வரையும் எடுத்திருக்கான். மார்க்கெட் கரெக்டாக எது வரையும் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள். நேத்தோட தேர்ஸ்டேவோட ஒரு இன்பேலன்ஸ்குள்ளே மார்க்கெட் இங்கேருந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிருக்கா. அப்போனா இது ஒரு என்னது, லிக்விடிட்டி பூல். கரெக்டாக அந்த லிக்விடிட்டி பூல் வரையும் மார்க்கெட் வந்து ரீட்ரெஸ்ட் ஆகிருக்கான். அதே மாதிரி இங்கே ஐயும் இருக்குது, இங்கே ரெண்டுமே ஈக்குவல் ஐ மாதிரியும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு க்ளீன் ஐ ப்ளஸ் லிக்விடிட்டி பூல். இது வந்து ஒரு சூப்பரான லிக்விடிட்டியா. ஸோ மார்க்கெட் அது வரையும் வந்திருக்கான். திருப்பி போயிட்டு தேர்ஸ்டேவோட லோவை எடுத்திருக்கான் ஃப்ரைடே வந்து. அது என்ன ஆகிட்டான், எடுத்துகிட்டு திருப்பி கன்சால்டேஷனுக்குள்ளே போயிட்டான். கன்சால்டேஷன்லேருந்து அப்படியே திருப்பி எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கான். இதே சைக்கிள் தான் ரிப்பீட் ஆகும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு காமிச்ச மாதிரி தான் மார்க்கெட்டில் வந்து திருப்பி நடக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி போயிட்டு உங்கள் சார்ட்டில் நீங்கள் ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணி நான் இப்போ ரீட் பண்ண மாதிரி நீங்கள் தனியாக ரீட் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு தர வேலை. ஸோ அதை பார்த்துட்டு டிஸ்கார்டில் வந்து எதாவது டவுட்டாக இருந்தால் கேளுங்க. டிஸ்கார்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ பை கைஸ், எந்த டவுட்டாக இருந்தாலும் டிஸ்கார்ட் வாங்க.